தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, தொண்டாமுத்தூர் அடுத்த தேவராயபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட புல்லா கவுண்டன் புதூர் பகுதியிலிருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சிறுவாணி தண்ணி நம்ம இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து சிறுவாணி குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிக்கப்பட்டு இங்கிருந்து குழாய்கள் மூலமாக கோவை மாநகர பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அதுல ஒரு முக்கியமான ஒரு ரோடு தான் இந்த புல்லா கவுண்டன் புதூர் சாலை. இந்த ரோடு பார்த்துட்டீங்கன்னா சுமார் 60 அடி அகலம் இருக்கக்கூடிய இந்த ரோடு தினசரி 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு ரோடு. அதுபோக இங்க இருக்கக்கூடிய பராமரிப்புகளுக்காக அரசு அதிகாரிகளோட வாகனங்கள் எந்நேரமும் அடிக்கடி வந்து போகக்கூடிய இந்த ரோடு தான் இப்போ புதர் மண்டி காட்சி அளிக்குது. அதுபோக இந்த மழைக்காலங்களில் சேறு சகதியும் நிறைஞ்சு இருக்குது. கோவையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய சிறுவாணி பைப்லைன் போகக்கூடிய ரோடு இப்படி புதர் மண்டி காட்சி அளிக்கிறதுனால பராமரிப்பும் தடைபடுது, அதே சமயம் வாகன போக்குவரத்துக்கும் பெரிய ஒரு இடைஞ்சலா இருக்குது. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் முனிசிபல் கார்பரேஷன், அதாவது சிறுவாணி தண்ணீர் இந்த வழியாக கோயம்புத்தூர் செல்லக்கூடிய இடம்ங்க. இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பராமரிப்பு பணிக்காக சுத்தப்படுத்தி வச்சுருப்பாங்க. இப்போ கடந்த காலங்களாக சுத்தப்படுத்தாமல் முட்புதர்கள் மண்டி இருக்கிறதுனால வனவிலங்குகளாலையும் விவசாயிகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. சமூக விரோதிகளாலையும் பகல் நேரங்களிலேயே அச்சுறுத்தலாக இருக்குதுங்க. இது 60 அடி ரோடுங்க. இப்போ ஒரு 10 அடி மட்டும்தான் ரோடு இருக்குது. நூற்றுக்கணக்கான விவசாய வாகனங்களும் அரசு வாகனங்களும் இது பராமரிப்பு பணிக்காக செல்லக்கூடிய ரோடுங்க. 15 கிலோமீட்டருக்கு இதே மாதிரி முட்புதர்கள் அண்டி கிடக்குதுங்க. இரவு நேரங்கள்லையும் பகல் நேரங்கள்லையும் இந்த முட்புதர்களுக்குள்ள வனவிலங்குகள் மறைஞ்சிருந்தா இதில் பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள் எல்லாம் இதில் போக முடியாதுங்க. ரோடு பராமரிப்பு இல்லாமல் சுத்தமாகவே முள்புதர் ஏறி கிடக்குதுங்க. இது பகல் நேரங்களையும் கூட வனவிலங்குகள் சமூக விரோதிகள் அந்த மாதிரி ஆளுகள்லாம் நிறையா போக வர இருக்கிறதுனால குறிப்பாக பொம்பளைகள்லாம் யாருமே இதில் போய் விவசாய வேலைக்கு போயிட்டோ திரும்பி வர்றதோ சிரமமாக இருக்குது. என்ன வேணாலும் நடக்குங்கிற மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. குறிப்பாக யானை எதைங்க, யானை பகல்ல மட்டும்தான் இன்னும் தங்கலைங்க. ஆனால் பண்ணி இந்த சிறுத்தை இந்த மாதிரி இதெல்லாம் தங்கிட்டே இருக்குதுங்க. இந்த வழியாக ஒரு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இருக்கிறாங்க. விவசாயம் ஒருத்தரும் பவத்தேக்கரா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாலை நம்பி ஒரு நாளைக்கு 2000 பேர் போவாங்க. ஆனால் ரோடு இப்படி இருக்கிறதுனால பயந்து வேற வழியில வளைவு நிலைவு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இதை யாருமே இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இது விவசாயி ரொம்ப பாதிக்கிறாங்க. இங்க சுத்தில இருக்கிற விவசாயி ரொம்ப சிரமப்படுறாங்க. இது சம்பந்தம் ஏதோ கோரிக்கை ஏதோ கொடுத்துருக்கீங்க? பல 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 டைம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குதுங்க. அதை ஒன்றும் நடவடிக்கை ஒன்றும் மேற்கொள்ற மாதிரி இல்லைங்க. கோரிக்கை என்னன்னா இந்த முள்புதரை எல்லாம் அகற்றி சுத்தம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க. இது தனிப்பட்ட முறையில் விவசாயினால பண்ண முடியாது. ஏன்னா இது பூராமே புறம்போக்கு நிலம் மாதிரி பப்ளிக்கா இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய செலவெல்லாம் விவசாயினால பண்ண முடியாது. அதனால கவர்மெண்ட் இதை எடுத்து பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க.